ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி 60th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபைனல் எபிசோடு. இந்த எபிசோட்ல உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லா அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். உண்மையிலேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் இதுல இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி செகி ஓடி வந்து ஜேஇன்னு கத்துனதோட விட்டாங்க. மறுபடியும் அதுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா, செகி மேல நின்னுட்டு குதிச்சா இல்லையா, அதுல இருந்து காட்டுறாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் ஜேஇ தண்ணிக்குள்ள போயிட்டு செகியை காப்பாத்தி மேல கொண்டு வந்து போடுறா. போட்டதுக்கு அப்புறம் எழுந்து என்ன பண்றான்னா, இவ்வளவு மாதிரியே டெவில் மாதிரி சிரிக்கிறா. இவ ஒரு ஸ்மைல் பண்ணுவா இல்லையா, அதே மாதிரியே செகியும் ஸ்மைல் பண்றா. ஸ்மைல் பண்ணோடனே அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருது, நம்ம எப்படியும் காப்பாத்துவோன்னு தான் அவ குதிச்சிருக்கான்னு. உடனே ஐயோ கடவுளேன்ட்டு டக்குன்னு எழுந்து போக பாக்குறா. போக பார்த்தவரை டக்குன்னு கைய பிடிச்சு நிறுத்துறா செகி. எனக்கு எல்லாம் தெரியும், நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட இப்ப டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பரை கேட்டிருக்க, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு செகி சொல்றா. அதுக்கு ஜேஇ, என்னது ரிவெஞ்சா? நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னா? நான் எதுக்கு எங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கணும்? அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மறைக்க பாக்குறா. ஆனா செகி விடுற மாதிரி தெரியல. எனக்கு தெரியும் என்கிட்ட நீ இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசாம இருக்கணும்னு தெரியும், எதுக்கு உங்க அப்பா கிட்ட நீ டெவில் லெவல் கொஸ்டின் பேப்பரை கேட்டன்னு தெரியும், அவரு எதுக்கு அதை அவரே எடுக்காம என்ன வச்சு எடுக்க நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் நான் இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட கேட்டாருன்னு கூட உனக்கு தெரியும். நீ இதுக்கான எவிடன்ஸ கிரியேட் பண்ண நினைக்கிற. ஆல்ரெடி ஒரு டைம் விட்டுட்டோம், இந்த டைம் எவிடன்ஸ் கண்டிப்பா வேணுங்கிறதுனால அந்த எவிடன்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் நீ அந்த கொஸ்டின் பேப்பரை கேட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜெயின்னு சொல்லிட்டு செகி சொல்றா. அப்படிலாம் எதுவும் இல்லை, இப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ கடகடன் நடந்து ரூமுக்கு போயிடுறா. போனவகிட்ட செகி மறுபடியும் பேச ட்ரை பண்றா. அப்ப டக்குன்னு அவ வாயை மூடிடுறா ஜேஇ. வாயை மூடிட்டு அங்க இருக்கிற மிரர்ல இவ கையால எழுதுறா. அது ஆல்ரெடி வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதனால அதுல எழுதும் போது அழகா தெரியுது லெட்டர்ஸ். பிளான் பின்னு சொல்லிட்டு எழுதுறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க பேசுறது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. ஒண்ணு வீடியோ மூலியமாவோ இல்ல ஆடியோ மூலியமாவோ தெரிஞ்சிருதுங்கிறதுனாலதான் எங்கேயுமே செகிக்கிட்ட இவ பேசவே இல்லை. இப்பயுமே பேசாம எழுதிதான் காட்டுறா. பிளான் பியா? பிளான் பின்னா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு செகி யோசிக்கிறா. ஆல்ரெடி ஜேஇ இது சம்பந்தமா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கா. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவ கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக போறாங்க இல்லையா, அந்த ப்ரிப்பேர் பண்ண போறவங்கல ஒரு ஆள் நர்ஸ் இருப்பாங்க போல. அந்த நர்ஸ் ஜே மெடிக்கல் சென்டர்ல இருந்து போன நர்ஸ், அவர் செட் பண்ண ஆள் தான் அது. அதே இடத்துலதான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற ஆளையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அவரும் அதே இடத்துலதான் இருக்காரு. இவங்க எப்படி கிளாஸ்ல பேசிக்கிட்டாங்கிறத இப்ப காட்டுறாங்க. இந்த பிளான் எல்லாம் போடுறதுக்கு இவங்க பேசியிருக்கணும் இல்லையா, இதே மாதிரி எழுதி எழுதி பேசியிருக்கணும் இல்லையா, அது எப்படின்னு காட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தைய மாடிக்கு கூட்டு போய் மிரட்டினால செகி, நாங்க 2 பேரும் பேசணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மிரட்டினா இல்லையா, அந்த பொண்ணு மூலியமா தான் பேசியிருக்காங்க. ஜேஇ என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ அதை எழுதி அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பா. அவ கொண்டு போய் அதை செகிட்ட கொடுப்பா. செகி என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ அதை எழுதி அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பா. அவ கொண்டு வந்து ஜேஇ கிட்ட கொடுப்பா. இந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி கிளாஸ் ரூம்ல பேசியிருந்திருக்காங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஜேஇ சொல்லிருப்பா. எங்க பார்த்தாலும் கேமராஸ் இருக்கும், சோ நம்ம எங்கேயுமே நேர்ல பார்த்து பேசிக்க கூடாது, இதுதான் நம்மளோட பிளான்னு சொல்லிட்டு ஜேஇ தான் இந்த பிளான போட்டிருப்பா. இப்பதான் செகி எதுக்கு அவளுடைய டேப்லெட்ல, அவரோட டேப்லெட் பேட் இருக்கு இல்லையா, ஐபேடு, அதுல எதுக்கு 92 டேஸ்னு போட்டிருந்தாங்கிற விஷயத்த சொல்றா. அதாவது எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 70 டேஸ் தான் இருக்கு, பட் அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வரத்துக்கு எக்ஸ்ட்ரா 22 டேஸ் ஆகும். அதனாலதான் 92 டேஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய டேப்லெட்ல போட்டு வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் செகி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை கூட ஜேஇ எடுத்து வச்சிருக்கா. அப்ப ஜேஇ இன்னொரு விஷயத்த சொல்றா, நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தது டேப்லெட்ஸ் கிடையாது, அதாவது ட்ரக்ஸ் கிடையாது, விட்டமின் டேப்லெட்ஸ் தான். சோ நீ லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ரீசன் நீ போட்ட டேப்லெட் இல்ல, உன்னுடைய கான்பிடன்ஸ் லெவல் தான். அந்த டேப்லெட் போட்டா நம்மளால படிக்க முடியும்னு உனக்கு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் உன்னை ஜெயிக்க வச்சது. நான் கொடுத்த டேப்லெட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜேஇ சொல்றா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பிளான் எல்லாம் போடுறாங்க. அந்த பிளான்ல ஒண்ணுதான் அந்த ட்ரக்கர் பாய்கிட்ட போயிட்டு செகி பேசுறா. செகி என்ன பேசுறான்னா, நீ ட்ரக்ஸ் எல்லாம் இப்ப ஜூயிலியே வச்சுதான் விக்கிறியாமே, எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். ஆமா, அதுல எவ்வளவு சம்பாதிக்க
சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப அவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. அன்னைக்கு எங்க காரை ஸ்கிராப் பண்ணி விட்டது நீ தானே எனக்கு தெரியும்னு சொல்றா. அவங்க அம்மா காரை டேர்ன் பண்ணும்போது அது அப்படியே போயிட்டு இன்னொரு இடத்துல இடிச்சிடும் இல்லையா. அதுக்கான ரீசன் என்னன்னா இவன் தான் அந்த காரோடைய டயரை கிழிச்சு விட்டுருப்பான் அன்னைக்கு. சரி அதெல்லாம் விடு, உனக்கு இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்றதுல உனக்கு கம்மியான அமௌண்ட் தான் வருதுன்னு எனக்கு தெரியும். அதுல பாதி ஜூயிலி கேர கொடுத்துற. சோ வாங்கிட்ட இதுக்கான அமௌண்ட் கம்மியா தான் கிடைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் அவன்கிட்ட டீல் பேச வந்திருக்கணும்னு அவன் எழுந்து போக ட்ரை பண்றான். நிறைய பணம் வரும்பா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு நின்னுறான். அவன் ஒரு நோட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது என்னன்னு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட், அதுவும் விஐபி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜேஇ கிட்ட டேப்லெட்ஸ் வாங்கினாங்கிற லிஸ்ட், இந்த லிஸ்ட வச்சு நம்ம பெருசா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு செகி சொல்றா. உடனே ட்ரக்கர் பாய் அதை புடுங்க போறான். பட் அவ தரல. டேப்லெட்ஸ் விற்கிற விஷயம் கிடையாதுப்பா, இது வேற ஒரு விஷயம்னு சொல்றா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பசங்களுக்கு டேப்லெட் மட்டும் முக்கியம் கிடையாது, நெக்ஸ்ட் வர போற எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பரும் முக்கியம். சோ நாம ஏன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் பண்ண கூடாது, அதுக்கான லிஸ்ட் தான் இது. அவங்க கிட்ட எவ்வளவு காசு வாங்கணுங்கிற முத கொண்டு நான் போட்டு வச்சுட்டேன். இப்ப நீ ஆக்ட் பண்ண வேண்டியதுதான் பேலன்ஸ்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்க கிட்ட கார்டை கொடுத்துட்டு பணம் வாங்குறது, கார்டை கொடுத்துட்டு பணம் வாங்குறது, கோட் சூட் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான் இந்த ட்ரக்கர் பாய். இத செகி வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறா. இந்த பார்ட்டியுமே நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு அவ அதை வீடியோ எடுக்கிறாங்கிறதையும் பின்னாடி சொல்றேன். எடுத்துட்டு வந்து எண்ணி பார்த்தா பயங்கரமா காசு சம்பாரிச்சிருக்காங்க. இவன் ஒரு அமௌண்ட் எடுத்து செகிட்ட கொடுத்து நீ டியூட்டரிங் ஃபீஸ்க்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவ இல்ல, நான் எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்துருவேன், அதனால எனக்கு டியூட்டரிங் கிளாஸ் ஃப்ரீயா தான் கிடைக்குங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்ப அவனுக்கு ஒரு போன் வருது, மாடல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிற மாதிரி ஏதோ கேக்குறாங்க. சரி பாத்துக்கலாம்னு சொல்றான். இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண போனாங்க இல்லையா, அந்த இடத்துல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பால் போய் வெளில விழுந்துருது. வெளில விழுந்த பாலை கூட விடாம கிழிச்சு அதுல ஏதாவது போயிருக்கான்னு பாக்குறானுங்க. பால்ல ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பாலை அடிக்கும் போது இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற ஆளு சும்மா கால் வெடிக்கிற மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. உடனே அங்க உள்ள நர்ஸ் ஓடி போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. அந்த நேரம் இவன் ஆன்சர் சீட்டு அவங்க பாக்கெட்ல போட்டுடுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே ஒரு பெரிய கத்தி எடுத்து அவர் காலில் பயங்கரமா கிழிச்சு விட்டுறாங்க. ரத்தம் கண்ணா பின்னான்னு வருது. இப்ப என்ன பண்றாங்கன்னா கால் பண்ணி அங்க உள்ள இன்சார்ஜை கூப்பிட்டு உடனே வேணும், உடனே எனக்கு திங்ஸ் வேணுங்கிறாங்க. என்ன திங்ஸ்ன்னு கேட்கும் போது ரொம்ப ப்ளீடிங் போகுது, இப்படியே விட்டோம்னா இவருடைய நர்வ் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகாம போயிடும், உடனே நமக்கு ஹெல்ப் தேவை, வெளில நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருங்கன்னு சரின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்களை யோசிக்காம டக்குன்னு ஓடுறாங்க. இங்க பார்த்தா ஜேயுடைய அப்பா ஆல்ரெடி காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே பாக்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து போய் பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த பாக்ஸை சேஞ்ச் பண்ற அந்த கேப்ல இவ்வளவு அந்த டேப்லெட் அவர் கையில கொடுத்துட்றா, அதாவது அந்த கொஸ்டின் பேப்பரை. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜேஇக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னும் 10 hours நாங்க இருப்பேன், உனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ். அதை ஜேஇ எடுத்து பாக்குறா. இங்க வேன்ல வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் வேகமா போன்னு ஜேஇயுடைய அப்பா சொல்றாரு. அப்ப முன்னாடி உட்காந்துருக்காங்க, அப்படிலாம் வேகமா போகணும்னு அவசியம் இல்லை டீன், இதுலதான் பேஷண்டே இல்லையா, அப்புறம் எதுக்கு வேகமா போகணும்னு ஒரு கேளுடைய வாய்ஸ். வேற யாரும் இல்லை, நம்ம செகி தான் அது. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு, அந்த வேன் போய் நிக்கும் போது அந்த வேன்ல உள்ள டிரைவரை மாத்திட்டு இவங்க போயிடுறாங்க அந்த இடத்துக்கு. இவரையும் கடத்திட்டு வந்துடுறாங்க. இப்ப இவர்கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பர் அடிச்சு விக்கிறது தான் இவங்களுடைய பிளானு. வேனை நிறுத்திட்டு அவரை மிரட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஜேஇயும் வந்துடுறா. வந்தவ செகி நீயான்னு சொல்லிட்டு அந்த ரைட் சைட் பாக்கெட்ல தான் இருக்கு, அதை எடுன்னு சொல்லி ட்ரக்கர் பாய் சொல்றான். சொன்னதும் இவனும் ஓடி போய் எடுத்து கையில வச்சுக்கிறான். செகி அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி ஜிஏ கேக்குறா. செகி கொடுக்காதன்னு சொல்லி ட்ரக்கர் பாய் சொல்றான். மாத்தி அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரக்கர் பாய் என்ன பண்றானா ஜேஇயுடைய கழுத்திலேயே கத்திய வச்சிடறான். அப்பதான் அவ தருவாங்கிற மாதிரி. நான் கொன்னுடுவேன், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 பேருக்கும் நடுவில் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ கையில வச்சிருக்க அந்த டேப்லெட்டை எடுத்து கடகடன்னு எல்லா டேப்லெட்டையும் டக்குன்னு வாய்க்குள்ள போட்டுடுறா. ஜேஇ அப்படியே பேய் மாதிரி கிட்ட வரா. கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து செகிக்கு போட்டு விட்டுறா. போட்டு விட்டதும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டேப்லெட்டை எடுக்கணும். அந்த ட்ரக்கர் பாய்க்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அந்த பணக்காரங்க எல்லாம் எப்ப கொஸ்டின் பேப்பர் வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த டாக்டரை போட்டு மிரட்டுறான் செகியோடைய. ஜேஇயை போட்டு மிரட்டுறான். ஜேஇயோடைய அப்பாவை போட்டு மிரட்டுறான், உடனே எடுன்னு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இது தேவையே இல்லை,
எனக்கு அந்த டேப்லெட் தேவையே இல்லை, அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு தேவையில்லை, அது தேவைப்படுற 2 பேரு, ஒண்ணு நீனு இன்னொன்னு என் பொண்ணு, வேணும்னா எடுத்துக்கங்கப்பாங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டா சொல்றாரு. உடனே ஜேஇ நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே ஆப்ரேட் பண்றா. ஆப்ரேட் பண்ணி அதுக்குள்ள உள்ளதையும் எடுத்துடுறா. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரகர் பாய் செகி நல்லா இருக்கலான்னு கூட பாக்கல, அதை தூக்கிட்டு வெளில ஓடி போய் காட்டுறான். எல்லாம் இங்க பாருங்க கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுன்னு. அதே இடத்துக்கு பாப்கட் வந்திருக்கு. அதே இடத்துக்கு அந்த இன்னொரு ட்ரக்ஸ் வித்துச்சுல ஒரு பொண்ணு ஜேஇ கூட, அந்த பொண்ணு வந்திருக்கு. இப்படி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப பாப்கட்டு வாமிட் பண்ணுது, அது உடம்பு சரியில்லை போல. சோ எல்லாரும் லைன்ல வந்து நிக்கிறாங்க. ஜேஇ செகி முன்னாடியே உட்காந்துருக்கா, செகி எப்ப எழுந்திருப்பான்னு. அப்ப பைத்தியம் தான். அப்போ அவங்க அப்பா உள்ள வராரு. ஆல்ரெடி சைக்கோ ஃபேமிலியா இருக்கிற இவங்க ரொம்பவே சைக்கோத்தனமா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா செகியோட வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்த கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கிடையாது. இப்ப அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு போறாரு. இப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது. அவ வயிற்றுக்குள்ள இருந்த கொஸ்டின் பேப்பர் அது கிடையாது. இவங்க பிளான் போட்டா அவங்க அப்பா இன்னொரு பக்கம் பிளான் போட்டிருக்காரு. சோ அந்த கொஸ்டின் பேப்பரை ஜேஇ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா. கிளாஸ்ல பார்த்தா அந்த கொஸ்டின் பேப்பரை இன்னொரு கொஸ்டின் பேப்பர் ட்ரகர் பாய் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை வாங்கிட்டு போனவங்க யாருக்குமே அந்த கொஸ்டின் உள்ள ஆன்சரே புரியாது. இந்த பக்கம் செகி டிவில பாக்குறா, எக்ஸாம் இன்னைக்கு எல்லாரையும் சேரப் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாக்குறா. சோ பாப்கட்டுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் புரியல, ஜூயிலிக்கு புரியல, அதை காசு கொடுத்து வாங்கின யாருக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர் புரியல. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த கொஸ்டினே அது கிடையாது. பட் ஜேஇக்கு மட்டும் நல்லா எல்லா ஆன்சரும் தெரியுது. அவ ஈஸியா எழுதிடுறா. பாப்கட்டு பேக் சைடு என்ட்ரன்ஸ் சரியா வெளில வரா. வரும்போது ஜூயிலியும் பின்னாடியே வரா. ஏன் நீ கொஸ்டின் நல்லா எழுதலையா, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டே வரா. நீ நல்லா எழுந்தாதான் ஃப்ரண்ட் சைடா போயிருப்பியே, நல்லா எழுதுறதுதானே பேக் சைடு வரேன்னு சொல்லிட்டு ஜூயிலி சொல்லிட்டு பயந்து பயந்து வெளில வந்து எட்டி பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மா கடகடன்னு கையை பிடிச்சி பரபரன்னு எடுத்துட்டு போறாங்க. உள்ளாரப்போ அந்த பிசினஸ் மேன் வேற உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு உள்ள வச்சு உணர்த்தி விடுறாங்க. அதை பார்த்த பாப்கட்டு கம்மன்னு இருக்க முடியாம, என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஓடி போய் கார் முன்னாடி நின்னுட்டு காரை விட்டு இறங்கு, கீழே விடு, என்னதான் நீ பெத்த பொண்ணாவே இருந்தாலும் இந்த மாதிரி நீ கூட்டு போக கூடாது, இந்த செக்ஷன்ல அது தப்பு, அந்த செக்ஷன்ல இது தப்புன்னு சொல்லிட்டு செக்ஷன் பேர்லாம் சொல்லி ஜூயிலியே கீழே இறக்கி விட சொல்லுது. அவங்க அம்மா அவங்களுக்கு நான் தான் அம்மா, நீ அம்மா கிடையாது, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, நீ வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. போலீஸுக்கு கால் பண்ணவா என்ன பண்றான்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா இறக்கி விடுறாங்க. அப்புறம் 2 பேரும் பார்க்ல உட்காந்து பேசும்போதுதான் என்னதான் அங்க வளர்ந்தாலும் இது வரைக்கும் ஒரு டைம் கூட எனக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அதுவும் பாப்கார்ட்டுக்கு ஷாக் ஆகுது. என்னது ஒரு நேரம் கூட யாரு கூட நீ இருந்ததே இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜூயிலி சொல்றா. என்னதான் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சேர்ந்தவளா இருந்தாலும் அவ அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் பாப்கார்ட்டுக்கு ஒரு அட்வைஸ போடுறா. நீ மெடிசனை விட லா படிக்கிறதா நல்லது, ஏன்னா உனக்கு லா தான் நல்லா வருது. நீ இப்ப அங்க வாதாடும் போது எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தா தெரியுமா, சூப்பரா இருந்த. எனக்கு தெரிஞ்சு உனக்கு லா தான் சூட் ஆகும், சோ நீ லாவே படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ட்ரகர் பாய அந்த பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சே கொள்ள போறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் செகி என்ன பண்றானா, நான் இந்த ஸ்கூலை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ற மாதிரி ஏதோ ஃபார்ம் ஒண்ணு தூக்கி கொடுக்குறா. அந்த டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இன்னொரு டீச்சர் வந்து, டீச்சர் சீக்கிரம் வாங்க, அங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்குங்கிறாங்க. பார்த்தா ஜேஇ தான் இன்டர்வியூ எடுக்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்த டீச்சருங்கிற ஒரு பெருமையோட இவங்க எல்லாம் போய் நிக்கணும் இல்லையா, அதுக்காக இவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்ப கிளாஸ் ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வந்த செகி வேக வேகமா அவளுடைய பேக் எடுத்துட்டு வெளில போயிடுறா. அப்ப எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்கும் போது எங்க அப்பா தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜேஇ காட்டுறாங்க. ஜேஇ ஒரு பெரிய பாக்ஸ். அதுக்கப்புறம் ஜேஇ காட்டுறாங்க. ஜேஇ ஒரு பெரிய பேக்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ட்ராலியை எடுத்துக்கிட்டு மேல போறா. அவங்க அக்காவை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போறா. போயிட்டு தள்ளிக்கிட்டே போய் வச்சுட்டு அவங்க அக்கா சின்ன வயசுல எப்படி கேட்பாளோ கிண்டர் கார்டன் போலாமான்னு சொல்லி கேட்பா இல்லையா, அதே மாதிரி இவ போய் கேக்குறா நம்ம கிண்டர் கார்டன் போலாமான்னு சொல்லிட்டு. அவளும் ஹாப்பியா ஸ்மைல் பண்றா. அவ முகத்தெல்லாம் தொடச்சு விட்டு அவளுக்கு சாக்ஸ் எல்லாம் குளிரும், உனக்கு ஷாக்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லி ஷாக்ஸ் போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் சூட்டையும் போட்டு வர்றா. ஏன்டா இதெல்லாம் போடுறா அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்டா இருக்கு. ஏன்னா தண்ணியில குதிக்க போறவங்களுக்கு தானே இதெல்லாம் வேணும், இது எதுக்கு போட்டு வர்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் குளிருன்னு சொல்லிட்டு தலைக்கும் ஒரு இது போட்டு விடுறா, மஃப்ளரு அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வெளில விண்டோ பாக்குறா. போன்ல டிக்டாக் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் அந்த மாடிக்கிட்டு நின்னு அங்கே இருந்து கொத்துன்னு கீழே குதிச்சிடுறாங்க. இதை போன்ல லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. ஒரு பக்கம் அவங்க அப்பாவோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் போது இந்த நியூஸ் அங்க எல்லாருக்கும் பரவுது. இந்த மாதிரி கீழே குதிச்சுட்டாங்கன்னு அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்தண்டி அந்தண்டி முழிக்கிறாரு திருன்னு. குதிச்சதோட மட்டும் இல்லாம அவரை பத்தின பல எவிடன்ஸ் வந்து இப்ப வெளில வந்திருக்கு.
இன்னொரு பக்கம் ஜேஇயும் அவரோட அக்காவையும் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அக்காவா தெரியல, ஜேஇயை தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா உயிரோட இருக்கிற விஷயம் ரொம்ப யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால அந்த இடத்துக்கு ஜூயிலி, பாப்கட்டு, செகி எல்லாருமே போயிருக்காங்க. போய் ஜேஇ தேடுங்க தேடுங்கன்னு செகி கடந்து கத்துது. அந்த நேரம் அவங்க அக்காவை கூட்டு வந்துடுறாங்க, செகியை கூட்டு வரல. அவங்க அக்காவை கூட்டு வந்துடுறாங்க, ஜேஇயை கூட்டு வரல. சோ ஜேஇயை தேடுங்க தேடுங்கன்னு சொல்லிட்டு செகி ஒரு பக்கம் கடந்து கதறுன்னு கதறுது. லாஸ்டா அவ பார்த்ததுதான் அவ யோசிச்சு பாக்குறா. இப்பதான் ஆன்லைன்ல நிறைய எவிடன்ஸ் வந்திருக்கு. என்னென்ன எவிடன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ஆப்ரேட் பண்ணது, அந்த டேப்லெட்டை வெளில எடுத்தது, அதுக்காக அந்த கொஷின் செட்டரை போய் பிக்கப் பண்ணது, இந்த ட்ரகர் பாய் கூட கான்டாக்ட்ல இருந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? அதை எல்லாத்தையுமே இப்போ ஒரு ப்ரூஃபா மாத்திட்டாங்க. இப்போ நல்லா கையும் களவுமா அவங்க அப்பா மாட்டிக்கிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணாலுமே அவங்களையுமே இவர் கொலை பண்ணிருக்காரு. இப்போ 25ல மட்டும் இல்ல, 24லயும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 டைம்ஸ் இந்த மாதிரி அந்த கொஸ்டினை இவர் அவுட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜேஇயுடைய அழுகுன பாடியை கொண்டு வந்து போலீஸ்காரங்க காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஜேஇயுடைய அப்பா இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லி தலையாடுறாரு. தவிர அவர்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இல்ல. இன்னொரு பக்கம் ஜூயிலி கிட்ட ஒருத்தவங்க கார்டு கொடுத்து, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ கண்டிப்பா ஒரு மாடர்னா வரணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு தராங்க. அவளும் மாடர்ன் ஆயிடுறா. அப்புறம் பாப்கட்டை காட்டுறாங்க. பாப்கட்டு லா படிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப மெடிசன் படிக்கல. அதுவும் யார் சொல்லினா, நம்ம ஜூயிலி சொன்னதுனால. அப்போ ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண வரான். அதை கூட பாப்கட் கண்டுக்காம போகுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, அதோட காலேஜ் எக்ஸாம்ஸ்லாம் முடிகிற வரையும் அது யாரு கூடயும் லவ் அஃபேர்ல இருக்க விரும்பலையாமோ. கண்டிப்பா ஒரு லாயர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பங்கிற மாதிரியான ஒரு இது குறிக்கோளோட இருக்கு. அதுக்கப்புறம் செகியுடைய ஸ்டெப் மம்மை காட்டுறாங்க. ஸ்டெப் மம் உள்ள வந்ததும் செகி என்ன சொல்லுதுன்னா, இன்னும் ஜேயுடைய அப்பா வெளில தான் நிக்கிறாங்களான்னு சொல்லி கேக்குது. தினமும் வந்து ஜேயுடைய அப்பா வெளில நிப்பாரு போல. ஏன்னா அப்பதான் அவங்க டாக்டரை பத்தின உண்மை தெரியுங்கிறதுனால அவர் இன்னுமே நம்பல ஜேஇ இறந்து போயிருப்பாங்கிறது. அதனால வந்து செகி மூலியமா ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு வந்து கேக்குறாரு. பட் அவளுக்கும் எதுவும் தெரியாதுனால அவளும் எதுவும் சொல்லல. இப்போ செகி ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டா. அடுத்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்ப அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் 7 டேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனா இவளுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் தூங்கி எழுந்துதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கூட அவளுக்கு ஒரு கனவு வரும். அன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு இல்லையா? ஜேஇ வந்து அவளை காப்பாத்தி, சின்ன பிள்ளையில காணாம போனப்ப காப்பாத்தி ஜேஇ கூட்டு போன மாதிரி அதை தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப ஜேஇ டக்குன்னு காணாம போயிடுறா. ஜேஇன்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருக்கா. அப்ப வெளில ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. வெளில போய் பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஷூஸ் இருக்கு. ஷூஸ் கூடயே ஒரு கார்டும் இருக்கு. அந்த கார்டை எடுத்துட்டு யார் வச்சிருப்பான்னு வெளில வந்து பாக்குறா. அதுல முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், அதுல ஒரு ஆம்லெட் இருக்கு. அந்த கொரியன் யூனிவர்சிட்டி ஆம்லெட் அவங்க அப்பா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆம்லெட். இது கண்டிப்பா ஜேஇ தான்ட்டு வெளில ஓடி வரா. ஜேஇன்னு கத்துறா. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜேஇ காணும். அதுல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல ஒரு பீச் மாதிரி இருக்கு. அந்த பீச்சுடைய போட்டோ அதுல இருக்கு. சோ இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜேஇ எங்கேயோ உயிரோட இருக்கா அப்படிங்கிற நியூஸ் சொல்லி கிடைச்சிருச்சு. இவ ஹாப்பியா இருக்கா. அப்படியே காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் போர்ட்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதே இடத்துக்கு, அந்த போட்டோ உள்ள இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்கேட்டிங் போர்டு கையில வச்சுக்கிட்டு அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே இருக்கு. தலையில உள்ள கேப்பை எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேஸ காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜேஇ தான். ஜேஇ உயிரோட இருக்கா அப்படிங்கறதுதான் லாஸ்டா சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா எப்படி உயிரோட இருக்கான்னு தெரியல. இடையில காமிச்சாங்க இல்லையா, ஜேஇ வந்து மூச்சை அடக்கிட்டு தண்ணிக்குள்ள இருக்கா மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அதுக்கான பிராக்டிஸ் கூட இதுக்குதான். அவளும் அவ சிஸ்டரும் தண்ணிக்குள்ளே குதிச்சது உண்மைதான். பட் இவ தண்ணிக்குள்ளேயே மூச்சை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அடக்கிக்கிட்டு இருந்துட்டு ஈஸியா கரைக்கு வந்துட்டா. அவங்க அப்பா எப்படி இன்னொரு பாடியை வச்சு அவங்க அக்கான்னு சொல்லி செட் பண்ணாரோ, அதே மாதிரி ஜேஇயும் ஒரு பாடியை வச்சு அவன்னு சொல்லி செட் பண்ணிட்டு அவங்க அக்காவையும் காப்பாத்திட்டு அவங்க அப்பாவுடைய முகத்திரையும் கிழிச்சிட்டு அவங்க அப்பாவுடைய பார்வையிலேருந்து தள்ளி இருக்கணும்னு அவ செத்தா மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டா. இதனால அவளுடைய பழைய லைஃப் அவளுக்கு திரும்பி கிடைக்க போகுது. இதனால அவளுக்கு அவங்க நினைச்ச மாதிரியான லைஃப்ல இனிமே வாழ போறா. ஓகே கைஸ், இந்த சீரீஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரிதான் நானும், எனக்கும் கொஞ்சம் புரியாம தான் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது சீரீஸ் போடணும்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.